மக்களே, இது தேர்தல் திருவிழா. தங்களோட கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடே தொடங்காத நிலையில கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சீட்டை குறைச்சு கொடுக்கறதா வருத்தப்பட்டிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் ஒருத்தர். ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களை போய் பாப்பேன்னு வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டையே விஜய் குறைச்சு மதிப்பிடுறாரு அப்படின்னு ஆவேசப்பட்டிருக்காரு இன்னொரு தலைவர். மோடி கலந்துக்கிற பொதுக்கூட்டத்துல கடைசி வரைக்கும் யாருமே எழுந்து போயிடாதீங்க அப்படின்னு நிர்வாகிகளை அதிமுக தலைவர் ஒருத்தர் எச்சரிக்க, தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில ரேஸ்கார ஓட்டி அசத்து இருக்காங்க பெண் தலைவர் ஒருத்தங்க. இது மாதிரி ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு தேர்தல் திருவிழாவை பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசிலிருந்தே பிரபலம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். அவர்கள் சீப்பை ஒழிப்பதால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியாது என்பதை உணர்ந்து எதுக்கு நான் ஓட்டு போடணும்னா தெளிவா சொல்றான், எங்க தலைவர் எவ்வளவு அழகா இருக்காரு, அதுக்காக ஓட்டு போடுங்க. முதலமைச்சர் அரியணையில் அமர வைத்த பிறகுதான் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திக்க வருவேன் என்று சொல்வதே தமிழர்களை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டுல ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் வேணாம்னு சொன்னாரா? 1, 2, 3ன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு வர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை கொடுத்த வாக்குறுதியில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையா 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, எந்த அடிப்படையில 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டா அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்பெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியும்? வரி ஏற்றுறாங்களா இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வியில் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். கை பிறந்தா வழி பிறக்குன்னு பேசிட்டு இருந்த பன்னீர்செல்வம் மாசியே வந்ததுக்கு அப்புறமும் எதுவுமே சொல்லல. திடீர்னு 1.5 மணி நேரமா செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அவரு தனி கட்சி தொடங்க போறதில்ல, அதிமுகவை ஒன்றிணைக்கிறது தான் தன்னோட குறிக்கோள் அப்படின்னு திரும்பவும் சொல்லி இருக்காரு. கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்கள் சீரழிப்பீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு பங்கம் விளைவிப்பீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசிலிருந்தே பிரபலம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்டில் போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்குறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கலாம், என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்கள், நான் அரசியலிருந்து விளைவிக்கிறேன். ஏற்கனவே நான் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை, அடிப்படை தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே அதிர வைக்கிற மாதிரி புது கட்சி அறிவிப்பை வெளியிட்டாரு பன்ருட்டி ராமச்சந்திரன். அந்த கட்சியோட தொடக்க விழாவை காஞ்சிபுரத்துல நடத்துறாரு. விழாவுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசுற பன்ருட்டி ராமச்சந்திரன் டெல்லியை கணக்கு பார்க்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் திரைப்படம் நடித்த அந்த திரைப்படத்தை வெளியிடுவது கஷ்டம். திரைப்பட தணிக்கைத்துறை அனுமதி தருகிறது.
தந்துவிட்டு போனவுடனே மறுபடியும் அதிலே ஒருவர், அந்த அனுமதி அளிப்பதிலே இருந்த கமிட்டியிலே ஒருவர் அது அனுமதி அளித்தது சரியில்லை. ஏன்? டெல்லி அரசாங்கத்தினுடைய தலையீடு. அதனாலே தான் அறிஞர் அண்ணா சொன்னார், டெல்லியோடு ஒட்டி கொண்டிருப்பதால் என்ன லாபம், வெட்டி கொண்டால் என்ன நஷ்டம். அவர் கணக்கு தீர்க்க சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் அண்ணா திமுக கழகம் கணக்கு பார்த்து சொல்லுகிறது. நாம் கணக்கை தீர்க்கின்ற அளவுக்கு நமக்கு அறிவாற்றல், அந்த தைரியம் நமக்கு இல்லை அறிஞர் அண்ணாவை போல். ஆனாலும் அவர் அடி வந்தவர்கள் என்ற காரணத்தினாலே கணக்கு பார்க்கின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆட்சிக்கு வந்த உடனே கிராமங்களுக்கு போய் மக்களை பார்க்க போறதா எது மாதிரியும் இல்லாம ஒரு புது மாதிரியான தேர்தல் வாக்குறுதியை தவேக தலைவர் விஜய் கொடுக்க தமிழ்நாட்டை விஜய் குறைச்சு மதிப்பிடுறாரு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு தவேக தலைவர் வேல்முருகன். தற்போது தமிழ்நாட்டில் நடந்தேறிய விடயங்கள் உங்களுக்கு தெரியும். தன் சொந்த ரசிகர்கள், தன்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து விழுந்து பிணமாக கிடக்கின்ற போதை கூட பார்க்க வராதவர் முதலமைச்சர் அரியணையில் அமர வைத்த பிறகுதான் கிராமமாக சென்று மக்களை சந்திக்க வருவேன் என்று சொல்வதே தமிழர்களை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அவருக்கு தான் ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு இல்லாத பாதுகாப்பு, இளைய தலைமுறை மனங்களை வென்றிருக்கிற திரு அஜித்துக்கு இல்லாத பாதுகாப்பு, ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த நடிகருக்கும் இந்திய நாட்டில் எந்த விமான நிலையத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏறலாம் என்கிற அதிகாரம் எந்த நடிகர்களுடைய விமானங்களுக்கும் வழங்கவில்லை, விஜய்க்கு வழங்கியிருக்கிறது. விஜய்க்கு அதுபோன்று பாதுகாப்பு பிரிவு ஒன்றிய அரசினுடைய மக்கள் வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய மாநில அரசு காவல்துறை பாதுகாப்பில் இருக்குது என்பதை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய வெளிச்சத்துக்கே நான் விட்டு விடுறேன். அது முழுக்க உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மனங்களை கவர்வதற்காக திரு விஜய் அவர்கள் சொல்லி வருகிறார். அது ஏற்புடையதல்ல, தவறான குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் திமுக இடங்களை குறைச்சு கொடுக்குது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளுக்காக வருத்தப்பட்டு பேசியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய முக்கிய தலைவர் ஒருத்தர். ஏன் இப்படி எதிர்கூட்டணிக்காக இவரு வருத்தப்படுறாரு அப்படின்னு பார்க்கலாம். திமுக ஆளுங்கட்சி இன்னைக்கு பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஜெயித்து விடலாம் அப்படின்னு கூட்டணியை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொரு சீட் எடுத்து புதிதாக சேர்ந்த கூட்டணியில் கொடுப்பதற்காக அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. தெரியல. ஆனாலும் அவங்கள என்ன நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்ல வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது தமிழக வாக்காளர் பெருமக்கள். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதிமுக பாஜகவுடைய கூட்டணி சீட்டு எப்போ பேச்சுவார்த்தை? அது இன்னும் பேச்சுவார்த்தை எதுவும் ஆரம்பிக்கலை. கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கெல்லாம் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறத அவங்களுக்கு சொல்லுவேன். எத்தனை இடங்களில் போட்டியிடுறதுக்கு விரும்புது பாஜக? அதுதான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி அதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை கூடிய சீக்கிரம் தொடங்குவோன்னு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன்ல இருந்து டிடிவி தினகரன், அன்புமணி வரைக்கும் தினமும் சொல்லிட்டு வராங்க. நீங்க எப்ப பிரிச்சு என்னை எப்ப வேட்பாளரை அறிவிச்சு நான் எப்ப தேர்தல் வேலையை தொடங்குறது அப்படின்னு யோசிச்ச அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குமாரபாளையம் தொகுதி முழுக்க தான் வேட்பாளர்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சு சொந்த கட்சிக்காரங்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரங்களுக்குமே ஷாக் கொடுத்திருக்காரு. மதுரையில வர்ற 1ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு பிரதமர் மோடி வருவாரு. அவர் வந்து பேசிட்டு போற வரைக்கும் சேரை விட்டு யாரும் எழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்காரு அந்த கட்சியோட மூத்த நிர்வாகி ஒருத்தர். நம்முடைய பங்காக அந்த கூட்டத்திற்கு வருகை தருகின்றவர்கள், கூட்டிக் கொண்டு வருகின்றவர்கள், கூட்டம் முடிகின்ற வரையில் கடைசியாக 2 தலைவர்கள் பேசுவார்கள். முதலில் நம்முடைய பொதுச் செயலாளர் பேசுவார், இறுதியாக பாரத பிரதமர் பேசுவார். இந்த 2 பெரும் தலைவர்கள் பேசி முடிகின்ற வரையில்
வருகின்ற நம்முடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கடைசி வரையில் அமர்ந்திருக்க வேண்டும் முதல். இரண்டாவதாக வருகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் உறுதியாக கட்சி துண்டை அணிந்து கொண்டு வர வேண்டும். ஒரு சிலர் இந்த சீப்பை மறைச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்று போயிருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சசிகலா பத்தின கேள்விக்கு பதில் சொல்லி இருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அதிமுகவை விட்டு ஒதுங்கி இருக்கிற யாரோ ஒரு சிலர் பேசுறதையெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு அவர் பேசி இருக்காரு. இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். தீய சக்தி திமுகவின் இந்த மக்கள் விரோத ஆட்சியை முறியடிக்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். யாரோ ஒரு சில பேர் ஒதுங்கி இருப்பவர்கள் அல்லது விலகி இருப்பவர்கள் அவர்கள் சீப்பை ஒழிப்பதால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியாது என்பதை உணர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஏற்றிருக்கின்ற கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைவதற்கு அவர்கள் அனைவரும் உறுதியாக எங்கள் பக்கம் வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். விழுப்புரத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் தொடரட்டும் பாட்டை ஒலிக்க விட கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க எல்லாம் கட்சி துண்டை எடுத்து சுத்திக்கிட்டு நடனமாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காட்சிகளையும் பாருங்க. திமுகவை விஜய் திட்ட அது எங்க கூட்டணிக்கு தான் லாபம் அப்படின்னு பேசியிருக்காங்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அப்படி விஜயை பாராட்டுற அவங்களே உங்க வீட்டுல ஒருத்தர்னு சொன்னாரே விஜய், டிக்கெட் இல்லாம அவரோட படத்தை பார்க்க வச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யும். அவர் யாரை வாண்டடா ஏறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்ற மாதிரி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டி இல்லப்பா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி. ஆனா கருத்தியல் ரீதியாக கட்சி ரீதியாக 4 முனை போட்டி, கருத்தியல் ரீதியாக 2 முனை போட்டி. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள். ஆக திமுகவின் எதிர்ப்பவர்கள் பிரிந்திருந்தா கூட அவர்களின் கருத்து வலிமையாக திமுகவை எதிர்க்கான கருத்து வெற்றி பெறப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவி செய்யும். உங்க மாதிரி அப்படின்னு சொன்னா தம்பி அப்ப டிக்கெட்டு எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டுல ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் வேணாம்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதா, வசனம் சொல்றதாப்பா. காலையில எழுந்ததும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போன்னு சொன்னா அவங்க போகாம விஜய்க்கு ஓட்டு போடுன்னு கேட்குறாங்கன்னு புலம்பி இருக்காரு அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம். அதுவும் விஜய் அழகா இருக்காரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணி இருக்காரு. காலையில் நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னா காலையில் எழுந்து உட்காந்துட்டு நான் சாப்பிடணும்னா நீ எனக்கு தான் ஓட்டு போடணுங்க. 9 வயதிலே ஓட்டு கேட்கிறான். எதுக்கு நான் ஓட்டு போடணும்னா தெளிவா சொல்றான், எங்க தலைவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, அதுக்காக ஓட்டு போடுங்கிறான். சொல்றானா இல்லைங்களா? நம்ம வீட்லயே எவனோ 2 பேர் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்கு ஏதோ சொல்லுவான். அது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம் சொல்றான், சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, அதற்காக ஓட்டு போடுங்கிறான். ஆனால் என் அன்பு மக்கள் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆபத்தாக, எவ்வளவு பெரிய நோயாக இந்த சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு பாருங்க. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் இன்னைக்கு பேசுகிறவனை பார்த்து நாம் கேட்கிறோம். அறிவோடு சிந்திச்சு பாரு, கொஞ்சமாவது மனசுல அறிவு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாரு, எது உண்மையான மாற்றம்?
திரையிலே நடித்துக் கொண்டிருக்கிற ஒருவன், திரையிலே நடனமாடி கொண்டிருக்கிற ஒருவன், அவன் அழகாக இருக்கிறான் என்கிற காரணத்துக்காக எந்த மக்கள் பிரச்சனைக்கும் எப்பொழுதும் களத்திலே வராதவன் திடீரென்று வந்து எனக்கு ஓட்டு போட்டு விடு என்று கேட்டு தெருவில் நின்றால் அவனை பார்த்து இது மாற்றம் என்கிறாயே, இதுவா மாற்றம்? கூட்டணி, தொகுதி பங்கீடு, எதிர்க்கட்சிகள் மீது விமர்சனம் அப்படின்னு தேர்தல் களம் களைகட்ட தொடங்கி இருக்க, இந்த பரபரப்புக்கு மத்தியில கோயமுத்தூர்ல ரேஸ் காரை ஒட்டி அசத்து இருக்காங்க பாஜகவோட மூத்த நிர்வாகி ஒருத்தங்க. யார் அவங்கன்னு பார்க்கலாமா? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.